அதே மாதிரி அண்ணாமலைக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி அண்ணாமலை இருக்கிற வரை கூட்டணியே இல்லைன்னாங்க. இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரா இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? பாஜகவோட கமாண்டுக்கு பணிஞ்சிட்டார் எடப்பாடிங்களா? நீங்க மறுபடியும் இதை கொச்சப்படுத்தி என்னை அதுக்கு ஒரு விரோதி மாதிரி இல்ல சித்தரிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிதர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவுக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வேற வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை பலப்படுத்த தவறிய காரணத்தினால் சூழ்நிலை கைதியாக அதிமுக என்கிற கட்சி இருக்கிறது. இந்த கூட்டணியையும் விட்டால், என்டிஏ கூட்டணியை விட்டால் வேற கூட்டணி இல்லை என்கிற அளவுல இருக்கு. விஜய் ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிற பொழுது இந்த தேர்தலை சந்திப்பதற்கு இன்றைய இந்த பாஜக கூட்டணி என்பது ஒரு அத்தியாவசியமானதாக தேவையான ஸ்மார்ட்டான ஐடியான்னு சொல்றீங்க. ஸ்மார்ட்டான ஐடியா எல்லாம் இல்ல. அவங்க அடிச்சு நிமித்தி வளைச்சு ஸ்மார்ட்டான ஐடியான்னா ஐடியாலஜிக்கலி ஒரு பேனல் வச்சு கட்சியில பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு விவாதம் நடத்தி ஒரு ஸ்மார்ட்டா கொள்கை ரீதியா முடிவெடுத்து போய் இன்னைக்கு சந்திக்கிறாங்களா என்ன? சம்பந்தி வீட்டுல ரைடு விட்டாங்க, செங்கோட்டையனை வச்சு ஒரு குரல் விட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. மாற்று தலைமையில ஒரு அணி அமைந்தால் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுப்பதை நீங்கள் பரிசீலிக்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு போச்சு. அவ்வளவுதான். அதனால இதுல ஸ்மார்ட் ஆனதெல்லாம் ஒன்றும் இல்லை.